அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த ஓவியலேஷன் டைமில், அதாவது கருமுட்டை வெடிக்கக்கூடிய தருணத்தில் கரெக்டாக வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க எந்த மாதிரியான உணவு முறை, வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவியலேஷன் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா என்ன டாக்டர் பண்ணணும்? ஏன்னா எனக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும் பொழுது கரெக்டான நேரத்துக்கு கருமுட்டை வெளிப்பட மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வெளிப்படணும்னா நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவுகளை எடுக்க பார்க்கணும். உதாரணத்துக்கு நிறைய ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய உணவுகள், ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம கன்சியூம் பண்ணணும். குறிப்பாக பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, சுண்டல் வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, இதெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுனால ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு கீரையாவது சேர்த்திக்க பார்க்கணும். இது எல்லாமே ஃபோலிக் ஆசிடை இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக கரெக்டாக ஹார்மோன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால கருமுட்டை சரியாக வெளிப்படுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, விட்டமின் B6 நிறைந்த உணவுகளை நிறைய நம்ம சேர்த்துக்கணும். விட்டமின் B6 எந்த உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பூசணி விதையில் நமக்கு கிடைக்கும், அதே மாதிரி கொண்டை கடலையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய LH லெவல், சர்ஜுன்னு சொல்வோம் நம்ம, அது கரெக்டாக ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால LH பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ரத்தத்தில் கூடுறதுக்கும் இந்த விட்டமின் B6 நிறைந்த கொண்டைக்கடலையும் மஞ்சள் பூசணியோடைய விதையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் மஞ்சள் பூசணி காயவே அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறதுமே இந்த பண்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, இந்த கருமுட்டை வெளிப்படுறது அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் சார்ந்த விஷயமாகவும் இருக்குது. ஸோ எப்பயுமே நரம்பு மண்டலம் வலுவாக இருந்தால் குடல் ஆரோக்கியமும் மேம்படுறதாக இருக்கும், ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும். இது நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நரம்பு மண்டலத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ப்ராப்பராக போகணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது நல்ல பிரிஸ்க் வாக்கிங் போங்க. ஒரு 10 மினிட்ஸ் யோகா பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மைல்டான தியான பயிற்சி, மெடிடேஷன், உங்களுக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இதெல்லாம் செய்யும் பொழுது மன அமைதி பெறும் பொழுது நரம்பு மண்டலத்தினுடைய சுழற்சி, அந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் சீராக இருக்கும் பொழுது ஹார்மோன் சுழற்சியும் சீராக இருக்கும். சரியான நேரத்திற்கு கருமுட்டை வெளிப்படுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தூக்கம். இன்னைக்கு பெண்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கோம், ஃபர்டிலிட்டிக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறோம். ஆனால் நமக்கான ஓய்வை கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூக்கம், அதாவது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறது. இரவு நேரம் கண்டிப்பாக 7 மணி நேரம் தூங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லீப் இஸ் த ஃப்ரீ மெடிசன் ஃபார் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தூக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபர்டிலிட்டி மெடிசன் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ கருவுறதுக்கு நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகவே தூக்கத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பெண்கள் உடல் எடையை குறைக்கிறோன்னு சொல்லிட்டு நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை தவிர்த்துடுறாங்க. அதனாலேயே கருமுட்டை சரியாக வெளிப்படுறது இருக்காது. அதனால் மாவு பொருளை கம்மி பண்ணிட்டு நிறைய நார்ச்சத்துள்ள உணவுகளும் புரதச்சத்துள்ள உணவுகளையும் அடிக்கடி சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சேர்த்துக்கும் பொழுது உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கிறதோட சேர்த்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதனால ஹார்மோன் சுழற்சி சீர் செய்யப்பட்டு கருமுட்டை சரியான நேரத்துக்கு
வெளிப்படுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம வயிறு பகுதியில், அடிவயிற்று பகுதிகளில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்ம கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் நம்ம முட்டைப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பீரியட்ஸ் ஆன நாள்ல இருந்து கணக்கு வச்சு 6th டேலேருந்து 10th டே வரைக்கும் விளக்கெண்ணெய் வந்து உங்கள் உள்ளங்கையில் வந்து வச்சு நல்ல லோயர் அப்டமனில் வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விடலாம். ஒரு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய யூட்ரஸ் வந்து நொரிஷ் ஆகும். அப்படின்னு அர்த்தம்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் முழுமையாக போய் சேர்றதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து லிவர் டீடாக்ஸ் பண்ணணும். அதாவது கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும். இது வந்து அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸ் அது பண்ணலாம். இதை பண்ணும் பொழுது ஹார்மோன் கழிவுகள் வெளியேறதோட சேர்த்து எக்ஸஸ் ஹார்மோன் டீடாக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய கருமுட்டை சரியான நேரத்துக்கு வெளிப்படணும். அப்போது ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் பேலன்ஸ் ஆகணும், எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் பேலன்ஸ் ஆகணும். அப்படிங்கும் பொழுது கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு வெள்ளரிக்காய், ஒரு ½ லெமன் பிழிஞ்சு அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட ஒரு கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், ஒரு சண்டே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸசிவான ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றி ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய லெவல்ஸ் பேலன்ஸ் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 7 முறைகளை கரெக்டாக நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் சரியான நேரத்துக்கு கருமுட்டை வெளிப்படுறதோட சேர்த்து நம்மளால் அழகாக எளிதான ஒரு தாய்மையை அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.